சென்னை சைதாப்பேட்டை ஆட்டுத்தொட்டி பகுதியில் தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் மேற்கொண்ட சுத்தப்படுத்தும் பணியின் போது நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். சென்னை வெள்ளத்தில் சொல்வதற்கு 1000 கதைகள் இருக்கின்றன. இப்போது நாம் பார்க்க போவது முத்துமாரியம்மனிடம் பூரணி அம்மாள் விடுத்த கோரிக்கை முகமது மூலம் நிறைவேறிய கதையை. சென்னை சைதாப்பேட்டை ஆட்டுத்தொட்டி முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அருகே இருக்கிறது பூரணி அம்மாளின் வீடு. அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் அருகே இருக்கும் இவரது மகளின் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் வைத்திருந்த சுமார் 10 சவரன் நகையையும் பல ஆயிரம் ரூபாய் பணத்தையும் அடித்துச் சென்றது. 2 நாள்களுக்கு பிறகு அந்த பகுதியில் சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொண்ட தௌஹீத் ஜமாத் அமைப்பினரின் கையில் அந்த பாத்திரம் கிடைத்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் சாமி. 5 பிள்ளையும் கரை சேர்த்தேன். எல்லாம் நல்ல மாதிரி ஆகிட்டாங்க. பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு 2 பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க கையில் வச்சுருந்தாங்க. நானும் கொடுத்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டாங்க. இதில் வெள்ளத்தில் விட்டுட்டாங்க. அது கையில் எடுத்து கொடுத்த மாதிரி அல்லாவும் இந்த அம்மனும் கையில் கொடுத்தாங்க. எனக்கு அந்த டிஃபனை திறந்து பார்த்தேன். எங்கள் பொருள் அதுக்கு முற்படி எடுத்து வச்சேன் சாமி. காசெல்லாம் இருந்தது. அதில் எங்கள் கஷ்டம் எங்கேயும் போகலை இருந்தது. இந்த டைம் வீட்டில் கட்டி மேலே வச்சுட்டு போன தூக்கில் பார்த்தா வீடு உடஞ்சி எல்லாம் போயிடுச்சு. நானே எங்கள் வீட்டுக்காரங்க இறந்தோன்னு நினச்சோம். எங்கள் பசங்களுக்கு காலேஜ் சேர்க்கறதுக்காக தான் அந்த காசு வச்சுருந்தோம். யார்கிட்ட சொல்லவே இல்லை. நாங்கள் பாட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அங்கே இருந்துக்கலான்ட்டு எங்கள் அம்மா தான் கோயில்கிட்ட இருந்து ஒரு தம்பி எடுத்து கொடுத்தாங்கம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி பார்க்கலான்ட்டு வந்தோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பசங்களை நல்லா படிக்க வைப்போம். நாங்கள் பூரணி அம்மாள் குடும்பத்தினருக்கு சொந்தமான நகையையும் பணத்தையும் மீட்டு கொடுத்தவர் தௌஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொண்ட முகமது ஷரீஃப். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக குப்பை அள்ளும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த குப்பையில் ஒரு பேக் ஒன்று கிடச்சிது. அந்த பேக்கில் ஒரு வாளி ஒன்று தூக்க வாளி கிடச்சிது. அந்த அம்மாயிட்ட இப்படி எடுத்து கொடுத்தோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க நகை பணம் எல்லாம் இருந்தது. அந்த அம்மாயிட்ட எடுத்து கொடுத்து பார்த்து அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்க தானே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முகமது ஷரீஃப் வழியாக பூரணி அம்மாளின் குடும்பத்துக்கு மீண்டும் கிடைத்திருக்கும் நகையும் பணமும் ஒரு குடும்பத்தின் நிம்மதியையும் சில உயிர்களையும் காப்பாற்றியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் எம் மணிகண்டன்.